வெல்கம் டு 2K அகாடமி. நண்பர்களே, நம்ம இந்த வீடியோவில் என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பன்னிரு திருமுறைகள். அதாவது நம்ம பார்க்க போகிறது பன்னிரு திருமுறைகள், சைவ திருமுறைகள்னு சொல்லுவாங்கள்ல, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம இதை பற்றி முழுமையாக பார்க்க போகிறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சிறப்பு தமிழ் புக் 12th இருக்குது பார்த்தீங்களா, 12ஆம் வகுப்பு சிறப்பு தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய தகவல்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா நண்பர்களே, அந்த புக்கில் என்ன இருக்குன்றதை இங்கே நம்ம பார்க்க போகிறோம். ப்ளஸ் எக்ஸ்ட்ரா தகவல்கள் நிறைய இந்த இதில் வீடியோவில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஏன்னா நிறையா எக்ஸ்ட்ரா தகவல் நான் சொல்லுவேன். ப்ளஸ் என்ன சொல்லலாம்னா, இந்த புக்கில் என்ன இருக்கோ அதை கரெக்டாக நான் சொல்லிடுவேன் நண்பர்களே. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோவில் நம்ம 12th அட்வான்ஸை பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். நீங்கள் இதில் மேக்ஸிமம் இது கேள்விகள் இல்லாமல் இருக்காது. இப்போ சிறப்பு தமிழ்லேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அது உங்களுக்கே தெரியும். நான் ஒரு குரல் சொல்லிட்டு நான் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த ஒரு வீடியோ மட்டும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ தான் இது நம்ம பொதுவாக டிஎன்பிசி படிக்கிறீங்களா, உங்களுக்கான ஒரு குறள். அந்த குறள் தான் எல்லாருக்குமே தெரிஞ்ச குறள். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சித்தன் மெய்வருத்த கூலி தரும். இந்த குறள் ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே இந்த குறள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது தெய்வமே கைவிட்டால் கூட என்னுடைய முயற்சி நமக்கு கூலி தரும் அப்படி தான். ஏன் இப்படி சொல்கிறேன்னா, இப்போ தான் குரூப் 2 எக்ஸாம் நடந்துச்சு. நிறைய மக்கள் நல்லா எழுதலை, என்ன அப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு நிறையா மக்கள் சொல்கிறீங்க. ஸோ இந்த ஒரு குறளை ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுடைய முயற்சிக்கு கண்டிப்பாக பலன் கிடைக்கும். ஓகேவா? நீங்கள் இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா ஓகே தான். 10 நாள் கழித்து பார்க்குறோம் சரி, 1 இயர் கழிச்சு இந்த வீடியோ பார்க்குறோம் சரி, நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க. உங்களுக்கான உடைய வெற்றி என்பது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய உழைப்பு உண்மையாக இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க. நல்ல நம்பிக்கையோடு படிங்க நண்பர்களே. ஓகேவா? அந்த ஒரு குறள் சொல்லணும்னு தோணுச்சு, சொன்னேன். ஸோ முயற்சி மட்டும் கைவிட்டுறாமல் படிங்க. நல்லா எழுதாத மக்களுக்கு வாழ்த்துக்கள். நீங்கள் மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். ஓகே நண்பர்களே, சரி நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். பன்னிரு திருமுறைகள் நம்ம ஆசிரியர்களை பார்த்துடலாமா? சைவம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சைவ கடவுள் அப்படின்னு சொல்லி என்ன பார்த்தோம்னா, நம்ம சிவபெருமானை கும்பிடுறாங்க பார்த்தீங்களா, அவங்கள தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சைவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பார்த்துடலாம். நான் ஆல்ரெடி உள்ளே குறித்து வச்சுட்டு வந்துட்டேன். பார்த்துடலாம். மார்க் பண்ணது மட்டும். பல்லவர் ஆட்சி காலம் பக்தி இலக்கியத்தின் மறுமலர்ச்சி காலம் சொல்லுவாங்க. அதாவது பக்தி இலக்கியங்கள் படிக்கிறோம்ல, சிலபஸில் இருக்கிற சைவ திருமுறைகள், வைணவம், அது பல்லவருடைய ஆட்சி காலம். அதாவது கிபி 7ஆம் நூற்றாண்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா பக்தி இலக்கியத்துடைய மறுமலர்ச்சி காலம் அப்படின்னு சொல்லுவாங்க நண்பர்களே. ஏன்னா அந்த காலத்தில் நிறைய பக்தி ரிலேட்டடாக பாட்டு சைவர்களும் வைணவர்களும் நிறையா பாட்டு பாட ஆரம்பித்தாங்க. அதனால் அந்த பாயிண்ட் இங்கே நிறுத்துகிறோம். சும்மா ஒரு 5 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா பார்த்துட்டு நம்ம உள்ளே போயிடலாம். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, சங்க காலத்துலேயும் அதுக்கு பின்னாடியும் இயற்கையை முன்னிறுத்தி வழிபாட்டு முறைகளும் நம்பிக்கைகளும் இருந்துச்சு சங்க காலத்தில். அதுக்கப்புறம்லாம் அதாவது பராய்க்கடன், வெறியாட்டு போன்ற சடங்குகள்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. வைதிக நெறி அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. சமண பௌத்த நெறிகளும் தமிழகத்தில் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரு சும்மா குறித்து வச்ச கொஸ்டின்ஸ். ஸோ அப்படி தான் இருந்துச்சு. நம்ம நேராக உள்ளே போயிடலாம்னு நினைக்கிறேன். இந்த பாயிண்ட்டு போகலாம். நாயன்மார்களும் ஆழ்வார்களும் தோன்றி உலக இன்பங்களை துய்த்தவாறே. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம உலகத்தோட, அதாவது கல்யாணம் பண்ணலாம், குழந்தையை பெற்றுக்கொள்ளலாம், அதாவது இந்த மணிக்கு நம்ம வாழலாம், அந்த நான்வெஜ்ஜும் சாப்பிடலாம், நம்ம சைவர்கள் தான், அதுக்காண்டி இதெல்லாம் சாப்பிடாமல் இருக்கக்கூடாது, இதெல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டே, அதாவதோட அர்த்தம். ஓகேவா? உலக இன்பங்களை துய்த்தவாறே இறைவனிடத்தில் பக்தி செலுத்தலாம். இறைவன் அன்பின் வடிவானவன், அன்பு ஒன்றே அவனை அடையும் வழி என இல்லறத்திற்கும் முதன்மை கொடுத்தாங்க. சித்தர்கள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, உலக வாழ்வை துறந்துட்டு போயிருப்பாங்க. இந்த சைவர்களும் வைணவர்களும் என்ன பண்ணுவாங்க, சைவர்கள்னால் சிவபெருமானை கும்பிடுறவங்க, பட்டை போடுறவங்க. ஓகேவா நண்பர்களே? வைணவர்கள்னால் ஆழ்வார்கள் சொல்லப்படுகின்ற 12 ஆழ்வார்கள். அவங்க 4000 திவ்ய இட்டுனவங்க. அவங்க நம்ம திருமால், அதாவது விஷ்ணு கடவுளை கும்பிடுறவங்க. ஓகேவா? இவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் உலக இன்பத்தை தூய்ப்பேன், கல்யாணம் பண்ணுவேன், நான்வெஜ் சாப்பிடுவேன், எல்லாரோடைய மக்களாக இருப்பேன், ஆனாலும் எனக்கு இறைவன் கிடைப்பாரு, நான் இறைவனை பார்ப்பேன், இறைவனை பற்றி பாட்டு பாடுவேன் அப்படின்னு சொன்னவங்க தான் இந்த சைவர்களும் வைணவர்களும் அப்படின்ற ஒரு விஷயம் இங்கே சொல்கிறாங்க. அதை பார்த்துக்கோங்க. இறைவனை ஆண்டாள், தந்தை, தோழன், நாயகன் என பல பரிணாமங்களில் கண்டு போற்றினர். ஆமாம், இறைவனை இந்த பாட்டு பாடுறவங்க, அதாவது பாட்டு பாடுறவங்க தான் அவங்க எல்லாருமே. அந்த பாட்டு பாடுறவங்க என்னென்னா ஆண்டான்னு சொல்லுவாங்க. அப்பா, என் ஃப்ரெண்டு இறைவன், என்னுடைய தலைவன் இறைவன் அப்படின்னு சொல்லலாம் பாடினாங்க அப்படின்னு பண்ணி சொல்லியிருக்காங்க. அடுத்து என்னென்னு பார்த்துடலாம். இது டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி நண்பர்களே. திருநாவுக்கரசர், குலசேகர ஆழ்வார், தொண்டரடி பொடி ஆழ்வார் போன்றோர் அடிமை நெறியையும், திருஞான சம்பந்தர் பிள்ளைமை நெறியையும், அதாவது தேர்வில் கேட்கப்பட்ட வேணால் நல்லா கவனிங்க.
திருநாவுக்கரசர், குலசேகர ஆழ்வார், தொண்டரடிப்பொடி ஆழ்வார் போன்றோர் வந்துட்டு இவங்க 3 பேர் என்னென்னா, நம்ம இறைவன் அதாவது இறைவன் உனக்கு நான் அடிமை கடவுளே, ஓகேவா, நான் வந்து உனக்கு அடிமை, நீ என்ன சொன்னாலும் செய்வேன், நீ எவ்வளோ துன்பத்தை கொடுத்தாலும் நான் உனக்கு பின்னாடி தான் வருவேன் அப்படின்னு சொல்லி பாடினவங்க இவங்க 3 பேரும். திருஞான சம்பந்தர் பிள்ளை மீனிதி அப்படின்னா என்னென்னா, கடவுளை நான் உங்களோட குழந்தை அப்படின்னு சொல்லி, பிள்ளை மீனா அது குழந்தை நான் அப்படின்னு சொல்லி இவர் பிள்ளை மீனில் வந்து அவர் பாட்டு பண்ணார். எங்கள் இறைவனை வந்து கடவுளை நினச்சிக்கிட்டு அப்பாவை நினச்சிக்கிட்டு இவர் பாட்டு பண்ணாங்க. அவங்க 3 பேரும் நான் உனக்கு அடிமை, நீ அடித்தாலும் சரி, தொந்தரவு செஞ்சாலும் சரி, பல துன்பத்தை கொடுத்தாலும் சரி, நான் உன்னை அடிமை, நீ என்ன பண்ணாலும் உன்னை நினச்சி நான் பாட்டு பாடுவேன், கண்டிப்பாக வந்து ஒரு நாளுக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு பண்ணவங்க அவங்க 3 பேரும், ஓகேவா. அதுக்கப்புறம் சுந்தரர், திருமலிசை ஆழ்வார் இவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா தோழமையினரி இறைவன், அதாவது சுந்தரர் வந்து சிவபெருமானும், திருமலிசை ஆழ்வார்ன்றவங்க நம்ம விஷ்ணுவையும், டே நீ என் ஃப்ரெண்டுடா அப்படின்னு சொல்லி பாட்டு பாடிக்காங்க. நீ என் ஃப்ரெண்டு, நீ என்னென்னா பண்ணிக்கோ, நான் உன்னை பார்த்து பாட்டு பாடுவேன் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டாக வந்தவங்க, அதாவது தோழமை நெறி அப்படின்னு இருந்தவங்க தான் இவங்க, ஓகேவா. அப்படி நெறிஞ்சு பாட்டு பாடினாங்க, ஓகேவா. அடுத்து மாணிக்க வாசகர், திருமங்கை ஆழ்வார் இவங்க வந்து நாயகன் நாயகி நெறியையும், இறைவனை வந்து ஒரு நாயகன் அதாவது ஹீரோவாகவும் ஹீரோயினாவும் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் வந்து தமிழில் கொடுத்துருக்காங்க, சுத்த தமிழில். அப்படி நினச்சி பாட்டு பாடினவங்க இவங்க. பெரியாழ்வார் இறைவனை குழந்தையாக கருதி தாலாட்டு பாடல்கள் பாடுகிறார். முக்கியமான கொஸ்டினுங்க. அதாவது அந்த தமிழில் முதல் தாலாட்டு பாடியவர் இவர் தான் சொல்லியிருப்பாங்க. இறைவனை பற்றி இவர் தான் தாலாட்டு பாடியிருப்பார். யார்? பெரியாழ்வார். இறைவனை பற்றி தாலாட்டு பண்ணவர் இவர் தான் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இறைவனை குழந்தையாக கருதி தாலாட்டு பாடிப்பார். அவர் தம் வளர்ப்புமான ஆண்டாள் இறைவனை தன் தலைவனாக, நம்ம ஆண்டாள் என்ன பண்ணாங்க, எல்லாத்துக்கும் ஒருபடி மேலே நீ என்னுடைய கணவன் அப்படின்னு சொல்லி பாட்டு பாடினாங்க, தன்னுடைய தலைவனாக ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டாளை வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ சூடி கொடுத்த சொல்லக்கூடிய அப்படின்னு சொல்லி கட்டணும்னா அவங்க மாலை அணிந்துட்டு அவன் சிவனுக்கு வந்து திருமாலுக்கு வந்து அந்த மாலையை போடுவாங்க. ஸோ அதனால் அவங்க வந்து தலைவனாகவும் கல்யாணம் முடிஞ்சது, இதெல்லாம் வந்து ஒரு கதை நமக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து பாட ரேட்டாக பார்த்தோம்னா தலைவனாக பாவித்து கொண்டவள் யார் அப்படின்னு கேட்பாங்க. இது எப்படி கேட்பாங்க அப்படின்னு கேட்டோம்னா, சுந்தரர் திருமாலிசை ஆழ்வார் இறைவனை எந்த நெறியுடன் பாடல் பாடினார். மாணிக்க வாசகர், திருமங்கை ஆழ்வார் இறைவனை என்ற நெறியாக நினைத்து பாடல் பாடினார். அப்புறம் இறைவனுடன் பிள்ளை நெறி கொண்டவர் யார், இப்படிலாம் வந்து கேட்பாங்க. இப்படி கேட்டாலும் ஒரே விடை தான், நீங்கள் வந்து படிச்சிருந்தா போட முடியும், ஓகேவா. அடுத்து சிவனை தலைவனாக கொண்ட, அதாவது சைவம் நம்ம பார்க்க போகிற ஒரு டாபிக், 27 அடியார்கள் பாடிய பதிகங்கள் 12 திருமுறைகள் என்றும், ஓகேவா. 27 அடியார்கள், 63 நாயன்மார்கள் தான் நண்பர்களே. இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 27 அடியார்கள், திருமாலை தலைவனாக கொண்ட 12 ஆழ்வார்கள் பாடிய பாசுரங்கள் 4000 திவ்ய பிரபந்தம் எனவும் அழைக்கப்பட்டன, ஓகேவா. நல்லா கவனிச்சுக்கோங்க. 27 அடியார்கள், அங்கே வந்துட்டு 12 ஆழ்வார்கள், 4000 திவ்ய பிரபந்தம். இது சரியான கூட்டு தான். நீங்களாம் நினைக்கலாம் 63 நாயன்மார் இருக்காங்களே அப்படின்னு நினைக்கலாம். நாயன்மார்கள் 63 தான், பின்னாடி வருவாங்க, நம்ம வந்து பார்ப்போம், வீட்டில் பார்ப்போம், யாரும் குழம்ப வேண்டாம். சரி, ஓகே. இதை பார்த்துட்டு போயிடலாமா இல்லை பார்த்துட்டு வருவோமா? சரி, பார்த்துட்டே போயிடலாம். அதாவது 12 திருமுறைகளை இயற்றிய நண்பர்கள் இது பார்க்க தான் போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு முதல் 3 திருமுறைகள் நூல்கள் ஆசை கொடுத்தாங்க. இதை பார்த்துட்டு நம்ம வந்து பின்னாடி வந்து தகவல் வந்து முழுசாக பார்த்துடலாம். அதாவது புக்கில் இருக்க தவறில்லை. ஃபஸ்ட்டு முதல் திருமுறை, 2ஆம் திருமுறை, 3ஆம் திருமுறை. இந்த நூலுடைய பெயர் என்னென்னா தேவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆசிரியர் திருஞான சம்பந்தர். முதல் 3 திருமுறை இயற்றியவர் திருஞான சம்பந்தர் நண்பர்களே. திருஞான சம்பந்தரை பற்றி சின்ன தகவல், அவர் வந்து சீர்காழியில் வந்து பிறந்திருப்பார். அவர் வந்து உமையம்மையிட்ட வந்து ஞானப்பால் வந்து குடிச்சிருப்பார். அதாவது குழந்தையாக இருக்கும்போது வந்து அவங்க அப்பா வந்து அவரை கோவிலில், சீர்காழியில் ஒரு கோவிலில் விட்டுட்டு உள்ளே குளிக்க போயிட்டு இருக்கப்ப அழுதுட்டு இருப்பார். அப்போ உமையம்மை, அதாவது சிவனுடைய பாகமாக கொண்ட நம்ம பார்வதி தேவி இருக்காங்களே, அவங்க வந்து ஒரு சிரட்டா, அதாவது கொட்டாங்குச்சி சொல்லுவோம்ல, அதில் வந்து அவங்களுக்கு பால் கொடுத்து குடிக்க வச்சு அப்பயே ஒரு பாட்டு பாடுவார் சின்ன குழந்தையில. அதனால தான் ஒரு பிள்ளை மீனரினே சொல்லுவாங்க, ஓகேவா. ஸோ அவர் தான் வந்து திருஞான சம்பந்தர். இவர் வந்துட்டு நிறைய தகவல் வந்து டிஎம்சி கேட்டிருக்காங்க. சீர்காழிக்காரர், பிள்ளை மீனரி, முதல் 3 திருமுறை பாடியவர். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா தன்னுடைய தாம் பாடிய பாடல்களில் 9ஆம் பாடலில் இப்படி பாடினார், 10ஆம் பாடலில், 11ஆம் பாடலில், 12ஆம் பாடலில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல, அதெல்லாம் வந்து நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் 4, 5, 6ஆம் திருமுறை. இதை வந்து தேவாரம் தான் சொல்லுவாங்க. இதை பாடியவர் திருநாவுக்கரசர். இவர் என்ன பற்றி பார்த்தோம்னா நிறைய கொஸ்டின்ஸ் வந்து திருஞான சம்பந்தரை ஒப்பிடும்போது திருநாவுக்கரசர் வந்து கேட்பாங்க. திருநாவுக்கரசருடைய இந்த பாட்டு இருக்குது பார்த்தீங்களா, என்ன பாட்டது, திருநாவுக்கரசர் வந்து ஏதோ ஒரு பாட்டு பாடியிருப்பார். அந்த பாட்டு டக்குன்னு ஞாபகம் இல்லை, நான் வந்து உங்களுக்கு வந்து கமெண்ட்டில் கூட பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. அந்த ஒரு பாடல் பாடியிருப்பார், டக்குன்னு ஞாபகம் இல்லை, தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். அந்த பாட்டை பார்த்துட்டு நம்ம பாரதியார் வந்து அச்சமில்லை அச்சமில்லை, இந்த பாட்டு தான், நாமார்க்கும் குடியெல்லும் நமனே அஞ்சோம் என்ற பாடலை பாடியவர் யாருங்கிறாங்கன்னா திருநாவுக்கரசர். இந்த பாடலை பார்த்துட்டு பாரதியார் வந்துட்டு அச்சமில்லை அச்சமில்லை என்ற பாட்டை பாடினா சொல்லி கேள்வி கேட்டிருப்பாங்க. அப்புறம் திருநாவுக்கரசர் வந்துட்டு திருமுனைப்பாடியில் உள்ள திருவாமூர் அப்படின்ற ஊரை சேர்ந்தவர். இவருக்கு வாகீசர், அப்பர், தர்மசேனர், தாண்டகவேந்தர், ஏன்னா தாண்டக
வீரவேந்தர், இப்படி நிறைய பெயர்கள் வந்து சிறப்பு பெயர்கள்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் அவரை பற்றி பார்த்தோன்னா சூளை நோய் வரும். அந்த சூளை நோயிலேருந்து விபூதி வச்சு இவரை வந்து அவங்க அக்கா, அதாவது தமக்கை பேர் திலகவதியார்னு சொல்லுவாங்க, அவங்க வந்து காப்பாற்றியிருப்பாங்கன்னு ஒரு செய்தி. இதெல்லாம் வந்து நான் கேட்க சொல்கிறக்குள்ள எல்லாமே என்னன்னா கொஸ்டின்ஸுங்க. ப்ரீவியஸில் கேட்டதை வந்து நான் சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு, ஓகேவா? எனக்கு தெரிஞ்ச விஷயம் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் அப்போ அக்கா வந்து காப்பாற்றிருப்பாங்க. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுறாருன்னா மகேந்திரவர்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய பல்லவ மன்னனை வந்து இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா தன்னுடைய சிவபக்தியால் அவரை வந்து நம்முடைய சைவத்துக்கே மாற்றிருப்பார். மகேந்திரவர்மன் சமண மதத்தை பின்பற்றிட்டு இருப்பார். இவரை நிறையா துன்பங்கள் கொடுத்தும் இவர் வந்து அவரை மாற்றிருப்பார் நிறைய விஷயங்கள். தர்மசேனன்லாம் சொல்லி பேர் வச்சுருப்பாங்க. நம்ம திருநாவுக்கரசர் மகேந்திரவர்மனை சமண மதத்திலேருந்து சைவ மதத்திற்கு மாற்றிருப்பார்னு சொல்லியிருப்பாங்க. இப்படி நிறைய கேள்விகள் வந்து இவரை பற்றி கேட்டிருக்காங்க நண்பர்களே. இது வந்து நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம். இப்போதைக்கு எனக்கு உங்களை பற்றி படிக்க போகிறோம். தெரிஞ்ச தகவலெல்லாம் உங்களுக்கு சொல்லிக்கிருக்கேன். நீங்கள் தயவுசெய்து காலை கேட்டுக்கங்க, எல்லாம் ப்ரீவியஸ் கொஸ்டின். அடுத்து 7ஆம் திருமுறை சுந்தரர். இதையும் தேவாரம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. முதல் 7 திருமுறைகளை தேவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. பாடினவங்க இவங்க மூவர், தேவார மூவர் அப்படின்னு சொல்லி இவங்க 3 சொல்லுவாங்க. ஸோ இவங்க 3 பேரும் பார்த்துக்கோங்க. சுந்தரர் பற்றி 8th புக்கில் இருக்குது. என்னென்ன சொல்லலாம், அவரை பற்றி 2 பேர் சொல்லியிருப்பாங்க, ஒரு சிறப்பு பேர்கள் நிறையா சொல்லியிருப்பாங்க. சரி, 7th 8th நியூ புக்கில் இருக்குல்ல, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம பாடம் இது இங்கே பார்த்துக்கலாம். 8ஆம் திருமுறை திருவாசகமும் திருக்கோவையாரும். அதாவது இது ஏற்றி விளையாங்கன்னா மாணிக்க வாசகர், சமயக்குறவர் அப்படின்னு சொல்லுவாங்க. 4 பேர், ஓகேவா? மொதல் 3 பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் ப்ளஸ் மாணிக்க வாசகர். இவங்க 4 பேர் தான் சமயக்குறவர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? இவங்க 4 இவர் வந்துட்டு 8ஆம் திருமுறையான திருவாசகமும் திருக்கோவையாரும் இயற்றியவர் மாணிக்க வாசகர். மாணிக்க வாசகர் பற்றி ஜென்ரலாக ஒரு 2 தகவல் சொல்லி முடிச்சிடலாம். மாணிக்க வாசகர் பற்றி திருப்பெருந்துறை, புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருப்பெருந்துறை இறைவனால் வந்துட்டு ஆட்கொள்ளப்பட்டவர்னு சொல்லியிருப்பாங்க. அழுது அடியடைந்த அன்பர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து சிவபெருமான் பற்றி பாடல் பாடியவர். இந்த திருவாசகம் என்பது 658 பாடல்களை கொண்டது. இவர் வந்துட்டு ஒரு மன்னன்ட்ட வந்து வேலை பார்த்துட்டு இருப்பார். மன்னன் பேர் என்னன்னு கேட்டோம்னா அரிமர்த்தன பாண்டியன். அரிமர்த்தன பாண்டியன் மன்னன்ட்ட வேலை பார்த்துருப்பாரு. அவர் புதுக்கோட்டை குதிரைகள் வாங்க போகிறப்ப தான் வந்துட்டு அந்த இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டார். திருப்பரங்குன்றம் அந்த இறைவனுக்கு கோயில் கட்டினார். இப்படி நிறையா தகவல்களை பற்றி 10th ஓல்டு புக்கில் இருக்கும். அப்புறம் வந்துட்டு இந்த இது வானம் கோடி அந்த 10th நியூ புக்கில் இருக்கும் பார்த்தீங்களா, தூசு துகள் நிறையா இருந்துச்சு. அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் அப்படின்ற வேர்டு, இதெல்லாம் வந்து அவர் அப்பயே சொல்லியிருப்பார். இதெல்லாம் வந்து மாணிக்க வாசகரை பற்றி தகவல்கள். ஸோ இதெல்லாம் வந்து தனித்தனியாக பார்த்துக்கலாம். இப்போ தெரிஞ்ச தகவலை சொல்கிறேன், காதால் கேட்டுக்கோங்க. கண்டிப்பாக ரீகாலாக தான் இருக்கும். ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் தான் சொல்லிட்டு இருக்கேன் நான். அடுத்து நான் முடிச்சாச்சா? திருவாசகம் வந்து எத்தனை பாடல்கள்னா 658 பாடல்களை கொண்டது. ஜஸ்ட் ஒரு தகவல் தெரிஞ்சுக்கோங்க. இவர் இந்த மாணிக்க வாசகர் 12th புக்கில் இருப்பார். 11th புக்கில் 38 சிவதரங்களை பாடியுள்ளார். இப்படிலாம் வந்து அவரை பற்றி சொல்லியிருப்பாங்க. எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்து 9ஆம் திருமுறை திருவிசைப்பாவும் திருப்பல்லாண்டும் 9ஆம் திருமுறை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதை பாடியவர்கள் திருமாளிகை தேவர் உட்பட 9 பேர் பாடியிருப்பாங்க, ஓகேவா? 9ஆம் திருமுறையை பாடியவர்கள் 9 பேர். ஈஸியாக என்ன வச்சுக்கலாம். 9ஆம் திருமுறை எத்தனை பேர் பாடினாங்க? 9 பேர் பாடினாங்க, அவ்வளோதான். அடுத்து 10ஆம் திருமுறை தமிழ் 3000, ஓகேவா? என்னது? திருமந்திரம். பாடியவர் திருமூலர். ஒரு சைவத்தின் 14 சித்தர்களில் ஒருவராகவும் 63 நாயன்மார்களில் ஒருவராகவும் பாடப்பட்டவர், பாராட்டப்பெற்றவர் யார்? திருமூலர். சித்தர்களுள் ஆதி சித்தர் யார்? திருமூலர். மூலன் என்னும் இயற்பெயரை உடையவர். அப்புறம் ஒன்றை குலம் ஒருவனை தேவன், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே, இந்த வரிகளை சொன்னவர். இப்படி நிறைய கொஸ்டின்ஸுக்கு திருமூலர் வந்து விடை வருவார். ஸோ திருமூலர் மெயினானவர். 10ஆம் திருமுறையை பாடினவர். தமிழ் 3000 3000 பாடல்கள் எல்லாமே சொல்லுவோம்ல, அது அவர் தான். அடுத்து 11ஆம் திருமுறையை பாடியவங்க யாருன்னு கேட்டோம்னா காரைக்கால் அம்மையார் உள்ளிட்ட ஒரு 12 பேர் வந்து 11ஆம் திருமுறையை வந்து பாடியிருப்பாங்க. ஒரு 40 நூலை தொகுத்து, அதாவது என்னன்னா ஒரு 40 நூல்கள் இருக்கும் நண்பர்களே, அந்த நூலை தொகுத்து 11ஆம் திருமுறையாக வச்சுருப்பாங்க, ஓகேவா? ஏன்னா 12 பேர், ஓகேவா? 9ஆம் திருமுறையாக 9 பேர், 11ஆம் திருமுறையாக 12 பேர், 11 12 பாடியிருப்பாங்க, அவ்வளோதான். அடுத்து 12ஆம் திருமுறை எல்லாருக்கும் தெரிந்த ஒரு கொஸ்டின், திருத்தண்டர் புராணம், பெரிய புராணம், சேக்கிலார் அருளியது. இந்த சுந்தரர் வந்து எழுதியிருப்பார்ல, சுந்தரர் ஃபஸ்ட் என்ன எழுதியிருப்பாருன்னா திருத்தொண்ட தொகை அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருப்பார். அதில் வந்து ஒவ்வொரு வரியிலும் ஒவ்வொரு அடியாரின் பெருமையை கூடியிருப்பார். அடுத்து வந்துட்டு நம்ம நம்பியான நம்பி திருத்தொண்டர் திருவந்தாதியார்னு எழுதியிருப்பார். அது வந்துட்டு ஒவ்வொரு வரியிலையும் ஒவ்வொரு பாடலிலும் அந்த 63 நாயன்மார்களுடைய பற்றி பாடியிருப்பார். நம்ம 12ஆம் திருமுறை சேக்கிலார் இயற்றியது திருத்தொண்டர் புராணம், அதாவது பெரிய புராணம் அப்படின்னு சொல்லப்படில ஒவ்வொரு புராணத்திலும் ஒவ்வொரு நாயன்மாரோட வரலாறை பற்றி குறிப்பிடக்கூடியது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ முக்கியமான நண்பர்களை எனக்கு தெரிஞ்ச தகவலை சொல்லியிருக்கேன், நீங்கள் காதால் கேட்டுக்கோங்க. நிறையா தகவல் இருக்குது சேக்கிலார் பற்றிலாம், நம்ம கூடிய சீக்கிரம் பார்க்கலாம், ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போதைக்கு நம்ம அந்த புக்கில் கருத்தால் மட்டும் பார்த்து முடிச்சிடலாம். சைவம் திருநாவுக்கரசர் சிவபெருமானிடம் இப்பிறப்பில் மட்டுமல்லாமல் எப்பிறப்பிலும் உனக்கு நான் அடிமை, நின் திருநாமமே எனது படைக்கலாம் என குறிப்பிடுவதை சொன்னார். என்ன சொல்லியிருப்பார்னா, இந்த பிறப்பு இல்லாமல் எந்த பிறப்பில் நான் உனக்கு அடிமை, நான்
நின் திருநாமம், அதாவது உன்னோட திருநாமம் தான் எனக்கு படைக்கலம் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படிங்கிறாங்கன்னா யாருன்னா திருநாவுக்கரசர். ஓகே நண்பர்களே, அப்படி சொல்லியிருப்பார். அடுத்து ஒரு இது நம்ம காரைக்கால் அம்மையார் இருக்காங்களே, அவங்க வந்து அற்புத திருவந்தாதி எழுதினாங்க. அற்புத திருவந்தாதி எழுதியவர் யார் கேட்டாங்கன்னா காரைக்கால் அம்மையார் மட்டும் நீங்கள் எழுதிக்கோங்க. வேறு ஒன்றும் இல்லை நண்பர்களே. நம்ம சைவத்தை பற்றி 12th அட்வான்ஸ் தமிழ் இருக்கக்கூடிய இதை மட்டும் தான் பார்த்துருக்கோம். அட்வான்ஸ் தமிழ்லேருந்து நீங்கள் கொஸ்டின் கேட்டாங்கன்னா சைவத்தை பற்றி கேட்கணும்னு நினச்சாங்கன்னா இந்த புக்கில் நான் இப்போ சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, இது மட்டும்தான் கேட்பாங்க. தைரியமாக நீங்கள் நம்பிட்டு போகலாம். ஏன்னா இப்போ தான் இருக்குது, நான் அதை கட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. சிறப்பு தமிழ் வந்து நம்ம ஷார்ட்ஸாக போட்டுட்ருந்தோம். அதில் வந்து நீங்கள் சொன்னீங்க இல்லை லெசனாக எடுங்க, கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், புக்கு இல்லை அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அதனால் நம்ம வந்து எடுத்திருக்கோம். அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் நண்பர்களே. நன்றி. அது போல் நீங்கள் எப்படி இந்த வீடியோவுக்கு அதாவது சிறப்பு தமிழுக்கு ஆதரவு கொடுக்குறீங்க பொறுத்து நம்ம நிறைய சிறப்பு தமிழ் ரிலேட்டடாக செவ்வியல் இலக்கியங்கள், அதாவது சங்க இலக்கியம், சங்கம் அறிவு இலக்கியம், அறவு இலக்கியம் எல்லாமே போடுவோம் நண்பர்களே. ஓகேவா? நீங்கள் கொடுக்குற ஆதரவு ப்ளஸ் லைக்கு, நீங்கள் லைக் பண்ணுங்கள். சிறப்பு தமிழ் வேணும்னா நம்ம சேனல் லைக் பண்ணிட்டு பண்ணுங்கள். நீங்கள் ஒரு 10 பேர் லைக் பண்ணியிருந்தா கூட சரி, இந்த சிறப்பு தமிழை 10 பேர் விரும்புகிறாங்க, நம்ம சிறப்பு தமிழ் போடலாம் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சிறப்பு தமிழை மொத்தமாக ஒன்று நடத்தி விடுறேன். ஓகேவா நண்பர்களே? ஓகே, நீங்கள் லைக் பண்ண பொறுத்து தான் அது இந்த அடுத்த நாள் சிறப்பு தமிழ் பண்ணணுமா வேணாலும் முடிவு பண்ணுவேன். ஸோ நன்றி நண்பர்களே. நம்ம வந்துட்டு புக்கில் கதை பார்த்துருக்கோம். இவங்களை பற்றி நிறைய தகவல் தனித்தனியாக பிரிச்சிருக்காங்க. அதை வந்து நம்ம தனியாக பார்க்கலாம். நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் போட்டுட்ருக்கோம். சிறப்பு தமிழ் நீங்கள் கேட்டனால நான் வந்து எடுத்து கொடுத்துருக்கேன். ஓகே நண்பர்களே, ஏதாவது குறை இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பர்களே. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம்.